ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம நியூ புக்கில் இருக்கின்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஓல்டு புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி. ஓல்டு புக்கில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்தெந்த பேஜில் படிக்கணுன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 19, 24, 25, 26, 34, 41. 7th ஸ்டாண்டர்ட் 1st டேர்மில் பேஜ் நம்பர் 69. 7th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 57, 58. 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 22, 66. 8th ஸ்டாண்டர்ட் 1st டேர்மில் பேஜ் நம்பர் 48, 86, 87, 31, 47, 57, 49. 8th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 49, 21, 46, 69, 45. 9th ஸ்டாண்டர்ட் 1st டேர்மில் பேஜ் நம்பர் 27, 28, 33, 34, 84. 9th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 33, 54. 9th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 25, 89. 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31, 83, 172, 223, 224, 28. 11th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 210. இது உங்கள்கிட்ட புக்ஸ் இருந்துச்சுன்னா இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க எங்கெங்கே படிக்கணுன்றதுக்கு. இப்போது நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக பார்க்கலாம். நம்ம எங்கிட்ட ஓல்டு புக் இல்லை, ஸோ நான் பிடிஎஃப்பில் உங்களுக்கு கேள்வி அதற்கான பதில் எல்லாத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் 19, 24, 25, 26, 34, 41. 6ஆம் வகுப்பில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 3rd டேர்ம் எடுக்கணும். ஆறாம் வகுப்பு 3ஆம் பருவம். இதில் நம்மளுக்கு பேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு 19. இதில் பாருங்கள், கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிறமொழி சொற்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்று இர் வந்தால் அது பிறமொழி சொல். இப்போ ஃபர்ஸ்ட்ல பாருங்க, அர்ச்சுனன் வில் வித்தையில் சிறந்தவன் ஆவான். அப்போ ரகர ஒற்று கட்டு இர் வந்தா, அதாவது தனிக்குறள் ஆ குறிலா, அதுக்கு ஆ கட்டுது இர் வருது. அப்போ இது பிறமொழி சொற்கள் ஆயிடுது. அப்போ அர்ச்சுனன் அப்படின்றத நாம அருசுனன், அதாவது இருக்கு பதிலா ரூ போட்டுக்கலாம். அப்படி நம்ம போடும்போது அது நம்மளுக்கு தமிழ் சொல்லா மாறிடும். அதே தர்மம் அப்படின்றத தனிக்குறிலுக்கு அடுத்தது இரு வருது. ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அர்ச்சுனன், ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா தர்மம், மூணாவதுல பார்த்தீங்கன்னா நிர்வாகி, நாலாவதுல பார்த்தீங்கன்னா கற்பூரம், ஐந்தாவதுல பார்த்தீங்கன்னா கர்மம், ஆறாவதுல பார்த்தீங்கன்னா வர்ணித்து,
7வது பார்த்தீங்கன்னா, வர்ணம். 8வது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட்டிங்ல இருக்கு பாருங்க, சர்ப்பத்திணை. இருக்கா? அடுத்தது 9வது பார்த்தீங்கன்னா, அர்த்தம். 10வது பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை. இதெல்லாம் வந்து குறில் எழுத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. அதாவது ரகர ஒற்று வந்தால் அது வந்து பிறமொழி சொல். இப்ப நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பிறமொழி சொல். அவங்க பாருங்க இந்த பாக்ஸ்ல குடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து அர்ச்சுனன் அப்படின்றத வந்து பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி வேற என்னென்ன பிறமொழி சொற்கள்லாம் இருக்கு? 2வதுல தர்மம், 3வதுல நிர்வாகி, 4வதுல வந்து கற்பூரம், 5வதுல கர்மம், 6வதுல வர்ணித்து, 7வதுல வர்ணம், 8வதுல சர்ப்பத்திணை, 9வது அர்த்தம், 10வதுல வந்து அர்ச்சனை. இத வந்து நம்ம எப்படி தமிழ் சொல்லா மாத்தலாம்னா, அர்ச்சுனன் அப்படின்றத வருதுல்ல, இருக்கு பதிலா போட்டுக்கலாம் நம்ப. அருசுனன். தர்மம் தர்மம் அப்படின்னு இருக்கா? தருமம். நிர்வாகி அப்படின்றத வந்து நிருவாகி. கற்பூரம் அப்படின்றத வந்து கருப்பூரம். கரு போட்டுக்கோங்க. அதே மாதிரிதான் மத்தது எல்லாமே. கர்மம் அப்படின்றது கருமம். வர்ணித்து அப்படின்றத வந்து வருணித்து. வர்ணம் அப்படின்றத வந்து வருணம். சர்ப்பத்திணை அப்படின்னா சருப்பத்திணை. அர்த்தம்னா அருத்தம். அர்ச்சனை அப்படின்னா அருச்சனை. இருக்கிற இடத்துலலாம் வந்து அதாவது நம்ம அதை மாத்தி தமிழ் சொல்லா மாத்திக்கலாம். இது வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 19ல இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 24ல பேஜ் நம்பர் 24ல இங்க பாருங்க. தயக்கம் இன்றி தமிழிலேயே பேசுவோம். வீடுன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்க ஒரு இது குடுத்துட்டாங்க. அதுக்கு கீழ பாருங்க. தெரியும் ஆனால் பேச மாட்டோம். ஏன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாக்ஸ்ல எல்லோ பாக்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. டிவி அப்படின்னா தொலைக்காட்சி, ரேடியோ அப்படின்னா வானொலி, டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி, டீ அப்படின்னா தேநீர், கரண்ட் அப்படின்னா மின்சாரம், டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி, ஃபேன் அப்படின்னா மின் விசிறி, சேர் அப்படின்னா நாற்காலி, லைட் அப்படின்னா விளக்கு, டம்ளர் அப்படின்னா குவளை. இத தான் இங்க வந்து குடுத்துருப்பாங்க பாருங்க. தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடுன்னு குடுத்துருக்காங்களா? இதுல பாருங்க. மலர். அப்பா அழைத்தார். என்னப்பா என்றாள் மலர். மலர் 6ஆம் வகுப்பு படிக்கிறாள். போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரியா என்றார் அப்பா. மலர் அவரை முறைத்தாள். அஞ்சல் நிலையம்னு சொல்ல தெரியாதா உங்களுக்கு என்று கேட்டாள். தெரியுமா, ஆனா சொல்ல தயக்கமா இருக்கு. யாரும் சிரிப்பாங்களோன்னு பயமா இருக்கு என்றார் அப்பா. இதற்கு பேரு தாழ்வு மனப்பான்மைன்னு எங்க ஆசிரியர் சொன்னார் என வெடுக்கென சொன்னாள் மலர். போஸ்ட் ஆபீஸே பழகி போச்சு என்றார் அப்பா. மறுபடியும் பழக்கத்தில் இருந்து விடுபடணும். நாமென்ன அடிமையான்னு எங்க ஆசிரியர் கேட்கிறார் என கருத்தாடலை தொடர்ந்தாள் மலர். படிப்படியா மாற்றிக் கொள்கிறேன் சரியா என்றார் அப்பா. அப்போ இந்த உரையாடல்ல போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னா அஞ்சல் நிலையம். போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னா அஞ்சல் நிலையம். மற்றதெல்லாம் நம்மளுக்கு இந்த எல்லோ பாக்ஸ்ல இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதெல்லாம் வந்து பேஜ் நம்பர் 24ல இருக்கிறது. அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 25ல வீதின்ற டாபிக்ல வந்து நம்மளுக்கு அப்பாவும் மகளும் பேசிக்கொண்டே நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்பா என்ன சொல்றாங்க? மலர் விரைவா வா, பஸ்ஸை பிடிக்கணும். மலர் அப்பா நீங்க சொன்னது மறந்து போச்சா? அப்பா என்ன சொன்னேன்? அதற்கு மலர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 10 வயசு இருக்கும் போதே மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம்னு பெயர் பலகையில் படிச்சேன்னு சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு வயசு 40. அதற்கு அப்பா, நீ சொல்வது சரிதான். 30, 40 ஆண்டுகளுக்கு முன்னர் பேருந்துன்னு சொன்னா யாருக்கும் புரியாது. ஆனால் இப்ப எல்லோருக்கும் புரியுது. அதனால் பேருந்துன்னே சொல்லலாம். மலர் ட்ரெயினை
ரயில் வண்டின்னு சொல்வது சரிதானப்பா. அப்பா, தொடக்கத்தில் புகை வண்டின்னு சொன்னோம். வண்டிகள் கரியால் ஓடிய காலம் அது. புகையைக் கக்கிக் கொண்டு ஓடும். இன்றைக்கும் அப்படி சொல்வதில் தப்பில்லை. புகை வண்டின்னு சொல்லும்போது அதன் வரலாறும் நினைவுக்கு வரும். ரயிலை தொடர்வண்டி என சொல்லும் வழக்கமும் இருக்கிறது. போட்டோவை புகைப்படம் என்று தானே சொல்கிறோம். மலர்: அப்பா, பேருந்து வந்தாச்சு. இப்போ இந்த உரையாடல்ல பாருங்க. பஸ் அப்படின்னா பேருந்து, ட்ரெயின் அப்படின்னா தொடர்வண்டி, புகைவண்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோ அப்படின்னா புகைப்படம். இப்போ இந்த எல்லோ பாக்ஸ்ல இருக்கிறத வந்து பார்க்கலாம். தெரியும், ஆனால் பேச மாட்டோம். ஏன்? சைக்கிள் அப்படின்னா மிதிவண்டி, பிளாட்ஃபாரம் அப்படின்னா நடைமேடை, ஆஃபீஸ் அப்படின்னா அலுவலகம், சினிமா அப்படின்னா திரைப்படம், டைப்ரைட்டர் அப்படின்னா தட்டச்சு பொறி, ரோடு அப்படின்னா சாலை, ஃப்ளைட் அப்படின்னா வானூர்தி, பேங்க் அப்படின்னா வங்கி, தியேட்டர் அப்படின்னா திரையரங்கு, ஆஸ்பத்திரி அப்படின்னா மருத்துவமனை. இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 26ல வகுப்பறை. ஃபர்ஸ்ட் வீடு, அதுக்கு அடுத்தது வீதி, இப்போ வந்து வகுப்பறை. மலர்: ஆசிரியர் கூப்பிட்டார். மலர் எழுந்தாள். போர்டை அழி என்றார். கரும்பலகையைத் தானே என்றாள் மலர் அடக்கமாக. அடடா, நானே மறந்துவிட்டேன். நாக்கில் களிம்பு போல ஒட்டி கிடக்கு பழகிப்போன சொல் என்றார் ஆசிரியர். களிம்பு எப்படி போகும் எனக் கேட்டாள் மலர். எல்லாரும் உணர்ந்து பேச பேச களிம்பு கரையும் என்றார் ஆசிரியர். அடுத்த நாள் வருகை பதிவின் போது வேறொரு கருத்தாடல் நடந்தது. ஆசிரியர் பெயர் வாசித்தார். ஆர். அகிலா, எஸ். அறிவு, எம். இனியன், என். மலர். வாசித்து முடித்ததும் மலர் எழுந்து கேட்டாள். மலர், பெயரின் முன்னெழுத்தை இனிஷியலில் ஆங்கிலத்திலும் பெயரை தமிழிலும் இருமொழி கலந்து எழுதுகிறோமே, இது முறையா? அதற்கு ஆசிரியர் சொல்கிறார், முறையற்றதுதான். மொழி குறித்து நமக்குள்ள அக்கறையின்மைதான் இதற்கு காரணம். ஏதேனும் ஒரு மொழியில்தான் பெயரையும் முன்னெழுத்தையும் எழுதுதல் வேண்டும். இந்த மாற்றத்தை நமது வகுப்பறையில் இருந்தே தொடங்கலாம். இனிமேல் பெயரையும் முன் எழுத்தையும் தமிழிலேயே எழுதுவது என நாம் உறுதி கொள்வோம். மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். அடுத்த நாள் வருகை பதிவு இப்படி நடந்தது. ரா. அகிலா, சு. அறிவு, மா. இனியன், நா. மலர். வகுப்பறையில் கொண்டாட்டம். இப்போ இதுல இருக்கின்ற தெரியும், ஆனால் பேச மாட்டோம். இதுல இருக்கின்ற அயற் சொற்களை பார்க்கலாம். அயற் சொல்களுக்கு இணையான தமிழ் சொல்கள். கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி, காலேஜ் அப்படின்னா கல்லூரி, யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம், டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி, தெர்மாமீட்டர் அப்படின்னா வெப்பமானி, இன்டர்நெட் அப்படின்னா இணையம், ஸ்கூல் அப்படின்னா பள்ளி, சயின்ஸ் அப்படின்னா அறிவியல், மைக்ராஸ்கோப் அப்படின்னா நுண்ணோக்கி, நம்பர் அப்படின்னா எண். இது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 26ல இருக்கிறது. அடுத்தது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 34ல ஃபோர்த்தில் வந்து எழுதுக அப்படின்றது இருக்கு பாருங்க. இதுல ஓரிரு சொற்களில் விடை தருக. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆ வந்து பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆல வந்து பிளாட்ஃபாரம் என்பதற்கு இணையான தமிழ் சொல். அப்போ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம். பிளாஸ்டிக் அப்படின்னா நெகிழி, பிளாட்ஃபாரம் அப்படின்னா நடைமேடை. இது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 34ல இருக்கு. அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 41ல
உரிய தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு போர்டு, ஸ்கூல், ட்ரெயின் இது 3 குடுத்துருக்காங்க. போர்டு அப்படின்னா பலகை, கரும்பலகை, அட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கூடம். ட்ரெயின் ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, புகைவண்டி, தொடர்வண்டி, ட்ரெயினை வந்து அப்படி சொல்லலாம் நாம. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம். 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 69. பேஜ் நம்பர் 69ல பார்க்கலாம். செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 69ல இங்க பாருங்க, செயல்பாடு 9ல கீழ்காணும் பத்தியில் இடம்பெற்றுள்ள பிறமொழி சொற்களை இணையான தமிழ் சொற்களை எழுதுக. நாங்கள் தாம் வரையாடுகள் எங்களை தமிழக இராஜாங்கத்தின் தேசிய மிருகங்கள் என சகல ஜனங்களும் அழைக்கிறார்கள். நாங்கள் உதகையில் பெருமளவில் ஜீவித்து வருகிறோம். அழிந்து வரும் மற்ற மிருகங்களைப் போன்றே நாங்களும் விரைவாக அழிந்து வருகிறோம். எங்களை காப்பது உங்களின் கடமை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு பேரா கொடுத்துட்டாங்க, ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க. இதுல வட சொல் பாருங்க, ராஜாங்கத்தின், தேசிய, மிருகங்கள் இதெல்லாம் வந்து வட சொல். இதற்கான தமிழ் சொல் என்னன்னு கேக்குறாங்க. ராஜாங்கத்தின் அப்படின்னா ராஜாங்கம் அப்படின்னா அரசாங்கம். தேசிய அப்படின்னா மாநில விலங்கு. தமிழகத்தின் மாநில விலங்கு அப்படி மாநில மிருகம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வரையாட சொல்றாங்க. மிருகங்கள் அப்படின்றத வந்து விலங்குகள். இதுல இவங்க கொடுத்திருக்க இதுல வந்து கீழே பாருங்க, இன்னும் ஜனங்களும் இதுவும் வந்து நம்மளுக்கு அயர் சொல் தான். ஜனங்களும் அப்படின்றத வந்து மக்களும், ஜனங்கள் அப்படின்னா மக்கள். சகல அப்படின்றது வந்து அயர் சொல், வட சொல் தான் அதுவும். அது வந்து சகல அப்படின்னா அனைத்தும், சகல செல்வங்களும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அனைத்து செல்வங்களும், சகல அப்படின்னா அனைத்தும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீவித்து அப்படின்றத வந்து, ஜீவித்துனா வாழ்க்கை, வாழ்றது, அதுதான் வந்து ஜீவித்துன்னு சொல்லுவாங்க. வாழ்வது, வாழ்க்கை, இதை தான் வந்து ஜீவித்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 69, 70ல இருக்கிறது. இது நம்மளுக்கு 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது முடிஞ்சது. 7th செகண்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 57, 58ல 7th 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துல பேஜ் நம்பர் 57, 58ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 57ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. தொடர்வண்டி நிலையத்தில், ட்ரெயினை வந்து தொடர்வண்டி, புகைவண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, பயணி அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்கு சொல்லுங்கய்யா. அதற்கு ஒருவர் என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல திரும்புங்க, அங்க கார்னர்ல ஒரு போர்டு இருக்கும், அங்க போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு வந்து பயணி வந்து என்ன சொல்றாருன்னா, ஐயா தாம்பரத்திற்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அலுவலர் 7 rupees சேஞ்சா கொடுங்க அப்படின்றாங்க. பயணி வந்து இந்தாங்க 10 ரூபாயா இருக்கு. அலுவலர் டிக்கெட் இந்தாங்க, மீதி சேஞ்ச் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பயணி, ஐயா தாம்பரம் போற ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் வரும்? ஒருவர் ஸ்டெப்ஸ்ல ஏறி அந்த சைட்ல இறங்குனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல ட்ரெயின் வரும், அங்க போய் ஏறிக்கோங்க. இவ்வுரையாடலில் இடம்பெற்றுள்ள ஆங்கில சொற்களை நீக்கி தமிழ் சொற்களை பயன்படுத்தி உரையாடலை அமைக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த உரையாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில சொல் அப்படின்றத வந்து நம்மளுக்கு அவங்களே ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டிக்கெட் கவுண்டர், ஸ்ட்ரைட்டு, லெஃப்ட், கார்னர், போர்ட், இந்த மாதிரி
அவங்களே வந்து அண்டர்லைன் பண்ணி குடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து நம்ப தமிழ் சொற்கள பார்க்கலாம் வந்து. டிக்கெட் கவுண்டர் அப்படின்னா, சீட்டு, பயண சீட்டு வழங்கும் இடம், சீட்டு வழங்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம். ஆ ஸ்ட்ரெய்ட்டா போய் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னா நேராக, லெஃப்ட் அப்படின்னா இடப்புறம், கார்னர் அப்படின்னா ஒரு மூலை. கார்னர்ல அப்படின்றத வந்து ஒரு மூலைய சொல்லுவாங்க. கார்னர்ல போயிட்டு போர்டு அப்படின்னா பலகை, அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்கெட்ன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சீட்டு, பயண சீட்டு. ₹7 சேஞ்ச் அப்படின்னா ரூ. 7 சில்லறை. சேஞ்சுன்றது வந்து சில்லறை. டிக்கெட் பயணச்சீட்டு சேஞ்சுனா சில்லறை. ட்ரெயின் அப்படின்றத நான் சொன்னேன் ஆல்ரெடி. புகைவண்டி, தொடர்வண்டின்னு சொல்லலாம். பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை. ஸ்டெப்ஸ் அப்படின்னா படிக்கட்டு. சைட்ல அப்படின்னா பக்கம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல ட்ரெயின் அப்படின்னா நடைமேடை எண் 2 தொடர்வண்டி. நடைமேடை 2ல வந்து தொடர்வண்டி வந்து வரும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இது வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 57ல இருக்கு. அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 58ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செயல்பாடு 4ல பாருங்க. கண்டறிந்து எழுதுதல். இதுல வந்து கீழுள்ள சொற்களுக்கு உரிய தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுகன்னு குடுத்துருக்காங்க. இதுல 1 வந்து பஞ்சம், 2வது சூரியன், 3வது சேமம், 4வது தேசம், 5வது சொத்து, 6வது ஆசை. இதுல நம்மளுக்கு பிராக்கெட்ல அவங்களே குடுத்துருக்காங்க. அவா, வறட்சி, நலம், உடைமை, நாடு, கதிரவன். இது வந்து எது எது பொருந்தும்னு நம்ம பார்க்கணும். பஞ்சம் அப்படின்னா வறட்சி, சூரியன் அப்படின்னா கதிரவன், சேமம் அப்படின்னா நலம், தேசம் அப்படின்னா நாடு, சொத்து அப்படின்னா உடைமை, ஆசை அப்படின்னா அவா. இது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 58ல இருக்கிறது. அடுத்தது வந்து நம்மளுக்கு பார்க்க போறது வந்து நம்ம 7th தேர்ட் டேர்ம் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல நம்மளுக்கு பேஜ் நம்பர் 22, 66. பேஜ் நம்பர் 22லயும் 66லயும் நம்மளுக்கு சொற்கள் இருக்கு. அதற்கு இணையான தமிழ் சொற்களை பார்க்கலாம். இதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்களை அறிவோம். பிறமொழி சொல், அதுக்கு அடுத்தது தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. அனுமதி அப்படின்னா இசைவு, ஆதவன் அப்படின்னா ஞாயிறு, ஆரம்பம் தமிழ் சொல் தொடக்கம், ஆஸ்திக்கான தமிழ் சொல் சொத்து, இம்சை இதற்கான தமிழ் சொல் துன்பம், இருதயம் இதற்கான தமிழ் சொல் நெஞ்சகம், ஈசன் இதற்கான தமிழ் சொல் இறைவன், உபசரித்தல் இதற்கான தமிழ் சொல் விருந்தோம்பல், உபயம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா திருப்பணியாளர் கொடை, உஷார் அப்படின்னா இதற்கான தமிழ் சொல் விழிப்பு, யதார்த்தம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா இயல்பு, ஐதீகம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா உலக வழக்கு, காகிதம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தாள், கிரீடம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மணிமுடி, குபேரன் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பெரும் செல்வன். அதுக்கு அடுத்தது பாருங்க, பயிற்சின்னு கொடுத்துட்டு பிறமொழி சொற்களை நீக்கி அவற்றிற்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. 1ல வந்து இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது? 2வது கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். 3வது ஆகாசத்தில் பட்சி பறந்தது. 4வது புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டா. 5வது பாருங்க, குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு. இந்த 5ல இருக்கின்ற பிறமொழி சொற்களை நீக்கணும். வேலை ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த வேலையில், வேலை அப்படின்றது வந்து பணி,
அந்தஸ்து அப்படின்னா தகுதி. இரண்டாவதுல இருக்கின்றது கொடுங்கோல் அரசன் அக்கிரமம். அக்கிரமம் அப்படின்றது வந்து பிறமொழி சொல். இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா, ஒரு வரம்பு மீறிய செயல், ஒரு கொடும் செயல், அநீதி, இதெல்லாம் வந்து அக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு எல்லையே இல்லாம செய்யறது தான் வந்து அக்கிரமம், வரம்பு மீறிய செயல். ஆகாசத்தில் பட்சி பறந்தது. ஆகாசம் அப்படின்றது வந்து வானம். பட்சி இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பறவை. பட்சின்றத வந்து பறவை. புஷ்பமின்றி அப்படின்னா, புஷ்பம் அப்படின்றது வந்து மலர், பூ, இதை தான் வந்து புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேகம் அப்படின்னா திருமுழுக்கு. அபிஷேகம் அப்படின்னா திருமுழுக்கு. குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி. கண் திருஷ்டி வந்து இதற்கான கண் திருஷ்டி வந்து நம்மளுக்கு தமிழ் சொல் இல்லை. கண் திருஷ்டிக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா கண்ணூறு, கண்ணேறு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணூறு, கண்ணேறு. இது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 22ல இருக்கு. அடுத்தது பேஜ் நம்பர் 66ல நம்மளுக்கு இங்க வந்து பேஜ் நம்பர் 66ல வந்து ஒரு உரையாடலே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு இந்த உரையாடல வந்து ஹைலைட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. என்னென்ன வந்து அயர் சொல்லுன்றத மாதிரியும் கொடுத்துட்டாங்க. தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம். இல்லத்தில் தந்தை மகன் உரையாடல். மகன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்களா? டாடி, எனக்கு இந்த லெசன் புரியல, எனக்கு சொல்லி கொடுங்க. தந்தை வந்து என்ன சொல்றாரு அதுக்கு? எந்த லெசன் புரியல? புக்கை கொண்டு வா பார்க்கலாம். மகன், இந்தாங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதுக்கு தந்தை, கன்சியூமர் அவேர்னஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க் சொல்றாரு. ஒரு கொஷின் மார்க்கோட அதை கேட்குறாரு. மகன், டீச்சர் இந்த லெசன் நடத்தின அன்னைக்கு நான் லீவு போட்டுட்டேன். நாளைக்கு இந்த லெசன்ல டெஸ்ட் வைக்கிறாங்க. தந்தை அதுக்கு என்ன சொல்றாங்க? அப்படியா, நான் சொல்லித்தரேன். நீ ஏதாவது திங்ஸ் வாங்க ஷாப்புக்கு போறேன்னு வைத்துக்கொள். ஃபார் எக்ஸாம்பிள், மம்மி உன்கிட்ட பணம் கொடுத்து பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்றாங்க. நீ எப்படி வாங்குவே? அதுக்கு மகன் என்ன சொல்றேன்னா, என்ன டேடி இது, ஷாப்ல பிரெட் இருக்கான்னு கேட்பேன். அவங்க கொடுத்தவுடன் உடனே எவ்வளவு ருபீஸ்ன்னு கேட்டு கொடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தந்தை, வேற என்ன செய்வாய் அப்படின்னு கேட்குறாங்க. மகன், வேற எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு தந்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரெட் பாக்கெட்டை கையில வாங்கின உடனே என்ன செய்வே? மகன் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு தந்தை என்ன சொல்றாங்க? இட்ஸ் ராங். முதல்ல அந்த பிரெட் பாக்கெட்ல சரியான எடை இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது, அதாவது நெக்ஸ்ட், அந்த பாக்கெட்ல மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பயரி டேட், எம்ஆர்பி ரேட் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். மகன் அதுக்கு என்ன சொல்றான்? இது எல்லாம் ஏன் பார்க்கணும்? பார்க்கலன்னா என்ன மிஸ்டேக் ஆகும்? அதுக்கு தந்தை சொல்றாரு, சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க வெயிட் குறைவா கூட பேக் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரெட் எக்ஸ்பயரி டேட் முடிஞ்சிருக்கலாம். எம்ஆர்பி ரேட் அதிகமா பணம் கொடுத்து நாம வாங்கியிருக்கலாம். அதனால இதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கணும். தமிழர்களாக பிறந்த நாம் நம் இல்லத்திலேயே அன்றாட வாழ்க்கையில் பெரும்பகுதி ஆங்கில சொற்களை கலந்து பேசுகிறோம் என்பதற்கு இவ்வுரையாடலை சான்றாக காட்டலாம். ஆங்கில சொற்களை கலக்காமல் பேசுவது தமிழர்களாகிய நமக்கும் நம் மொழிக்கும் பெருமை. இவ்வுரையாடலில் இடம்பெற்றுள்ள ஆங்கில சொற்களுக்கான தமிழ் சொற்களை அறிந்து கொண்டு நல்ல தமிழில் பேசுக. இவ்வுரையாடலில் இடம்பெற்றுள்ள ஆங்கில சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதி உரையாடல் அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேஜ் நம்பர் 66ல கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து ஆங்கில வேர்டு. இதற்கான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டேடின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்பா. லெசன் அப்படின்றது வந்து பாடம்.
புக் அப்படின்றது வந்து புத்தகம். கன்சியூமர் அவேர்னஸ் அப்படின்னா நுகர்வோர் விழிப்புணர்வு. கன்சியூமர் அவேர்னஸ் அப்படின்னா நுகர்வோர் விழிப்புணர்வு. டீச்சர் அப்படின்றது வந்து ஆசிரியர். லெசன் பார்த்தோம் நம்ம பாடம். லீவு அப்படின்னா விடுமுறை அல்லது விடுப்பு. லெசன்ல டெஸ்ட் அப்படின்னா அந்த பாடத்துல தேர்வு வைக்கிறாங்க அப்படின்றது. அடுத்தது பாருங்க, திங்ஸ் அப்படின்னா பொருள் வாங்க. ஷாப்புக்கு அப்படின்னா கடை. ஷாப்புக்கு அப்படின்னா கடை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றது பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு, மம்மி அப்படின்னா அம்மா, பிரெட் பாக்கெட் அப்படின்னா ரொட்டி பை. பாக்கெட்ன்றது வந்து பைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷாப்பில் பிரெட் அப்படின்னா கடையில் ரொட்டி. ருப்பீஸ் அப்படின்னா ரூபாய். ருப்பீஸ்ன்றது வந்து ரூபாய். பிரெட் பாக்கெட்னா ரொட்டி பை. இட்ஸ் ராங் அப்படின்னா இது தவறு. இட்ஸ் ராங் அப்படின்னா இது தவறு. பிரெட் பாக்கெட்டில், அதாவது ரொட்டி பையில், பேக்கெட்டில் மேனுஃபேக்சரிங் டேட். மேனுஃபேக்சரிங் டேட் அப்படின்றது வந்து என்னன்னா அந்த பொருள் எப்போ தயாரிச்சிருக்காங்க, தயாரிப்பு தேதி. எக்ஸ்பைரி டேட் அப்படின்னா காலாவதி தேதி. எம்ஆர்பி ரேட் அப்படின்னா எம்ஆர்பி ரேட் அப்படின்னா அதிகபட்ச சில்லறை விலை. எம்ஆர்பி அப்படின்னா எம்ஆர்பின்றதை வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து அதிகபட்ச சில்லறை விலை. எம்ஆர்பி ரேட்ன்றது வந்து விலை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்டேக்குன்னு இருக்கா. மிஸ்டேக் அப்படின்னா தவறு. வெயிட் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதாவது தயாரிப்பு நிறுவனம். கம்பெனின்றது வந்து நிறுவனம். மேனுஃபேக்சரிங்னா தயாரிப்பு நிறுவனம் வந்து. வெயிட்னா எடை. பேக் அப்படின்னா கட்டு, மூட்டை கட்டு, இந்த பேக் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, மூட்டை கட்டு, கட்டு, பொதி அப்படின்றதெல்லாம் வந்து பேக்கிங்கை வந்து சொல்லுவாங்க. கேர்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக. எக்ஸ்பைரினா பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம, அதாவது காலாவதி தேதி. எம்ஆர்பி அப்படின்னா அதிகபட்ச சில்லறை விலை. கேர்ஃபுல்லாக அப்படின்னா கவனமாக. இது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 66 இருக்குன்றது. இப்போ நம்ம 7th இருக்கின்ற அயர் சொற்கள், அதாவது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிறத பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்டில் இருக்கின்ற அயர் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 31 ஃபஸ்ட்டு. முப்பத்தி ஒன்றில் செயல்பாடு 8 இருக்கு பாருங்க. இதில் வந்து பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுதல். கீழ்காணும் முறைப்பத்தியில் வண்ணமிட்ட எழுத்துக்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. இன்டர்வியூவில் கேட்ட வினாக்களுக்கெல்லாம் சரளமாக விடையளித்தான் செலியன். நிச்சயமாக தனக்கு இந்த ஜாப் கிடைத்துவிடும் என்று நம்பினான். சிறிது நேரம் காத்திருக்க சொன்ன மேனேஜரிடம் நன்றி கூறிவிட்டு வெளியில் வந்தான் செலியன். பிறமொழி சொற்கள், தமிழ் சொற்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம். இன்டர்வியூ, சரளமாக, நிச்சயமாக, ஜாப், மேனேஜர். இதில் வந்து இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல். இன்டர்வியூனா நேர்காணல். சரளமாக அப்படின்னா தடை இல்லாமல். சரளமாகனா ஒரு தடையே இல்லாமல் பேசுறது தான் வந்து சரளமாக. நிச்சயமாக அப்படின்னா உறுதியாக. ஜாப் அப்படின்னா வேலை, பணி, தொழில், இதெல்லாம் வந்து ஜாப். மேனேஜர் அப்படின்னா மேலாளர். மேனேஜர் அப்படின்னா மேலாளர். அடுத்தது பேஜ் நம்பர் 47. 31 இருக்கிறத பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 47.
இங்க பாருங்க, ஹைலைட் பண்றேன் அந்த இடத்துல. இங்க இருந்து மட்டும் டேட்டாவ பார்க்கலாம் நம்ப. கேணி, பெற்றம் இச்சொற்களை ஒலித்துப் பாருங்கள். இவை தமிழ்நாட்டைச் சுற்றியுள்ள பிற பகுதியிலிருந்து தமிழில் வழங்கும் சொற்கள். இது திசை சொற்கள். கேணி, பெற்றம் இதெல்லாம் திசை சொற்கள். அதாவது அயர் சொற்கள். திசை சொற்கள்னா ஒண்ணும் இல்ல. அயர் சொற்கள். இப்போ இதற்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேணி அப்படின்னா கிணறு, பெற்றம் அப்படின்னா பசு. இதுல வட சொல் பாருங்க. கமலம், விஷம், புஷ்பம் இதெல்லாம் வடமொழி சொல். வடமொழி சொல்லுன்றது வேற ஒண்ணும் இல்ல. சமஸ்கிருதம் தான் அப்படிதான். அதுதான் வடமொழி சொல். கமலம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தாமரை. விஷம் அதாவது விஷம், விடம் அப்படின்னு சொல்லிட்டு வடமொழியில சொல்லுவாங்க. இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா நஞ்சு. புஷ்பம் இல்லைன்னா புட்பம். இது வடமொழி சொல். இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மலர். இது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 47ல இருக்கிறது. அடுத்தது பேஜ் நம்பர் 48ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 48ல கீழ்காணும் திசை சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நம்மளுக்கு பொறுத்துக மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. பண்டிகை, வெள்ளம், வியாபாரம், அசல், அச்சன், ஜமக்காலம், வேடிக்கை இதெல்லாம் நம்ம கரெக்டா பொருத்தணும். பண்டிகை அப்படின்னா திருவிழா. பண்டிகை அப்படின்னா திருவிழா. வெள்ளம் அப்படின்னா நீர்ப்பெருக்கு. வியாபாரம் அப்படின்னா வணிகம். அசல் அப்படின்னா மூலம். அச்சன் அப்படின்னா தந்தை. ஜமக்காலம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா விரிப்பு. வேடிக்கை இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா காட்சி. வேடிக்கை இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா காட்சி. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 49ல இங்க ஹைலைட் பண்ற பாருங்க. இதை படிக்கலாம். இதுல இருக்கு அயற் சொற்கள். ஒரு முறை அவருடைய வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவ்விருந்தில் கலந்து கொண்ட பண்டிதமணி மு. கதிரேசனார் நீலாம்பிகை ரசம் கொண்டு வா என்றார். உடனே அம்மையார், ஐயா, ரசம் என்பது வடசொல். சாறு என்று கூறலாமே என்றார். அவரும் உடனே கருப்பாயி சாறு கொண்டு வா என்றார். அம்மையார் விழித்தார். அவரோ, என்னம்மா, நீலம் என்றால் கருப்பு, அம்பிகை என்றால் தாய், அதாவது ஆய். உம்முடைய பெயரையும் தமிழ் பெயராக்கி கருப்பாயி என்றழைத்தேன். சரிதானே என்றார். அம்மையார் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். இதுல இருக்கின்ற வடசொல் பாருங்க. ரசம் வடசொல். இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா சாறு. சாரி. அதே மாதிரி நீலாம்பிகை இதுவும் அயர் சொல். இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா கருப்பாயி. நீலம்னா கருப்பு, அம்பிகை என்றால் தாய், ஆய் 2 இது சொல்லுவாங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 57. இந்த பத்தியில பார்த்தீங்கன்னா சில அயர் சொற்கள் இருக்கும். இதற்கான தமிழ் சொற்களை பார்க்கலாம். இங்க பாருங்க. பண்டிகை அப்படின்றது அயர் சொல். சந்தோஷம் அப்படின்றது அயர் சொல். அப்புறம் சர்ப்பம் அப்படின்றதும் அயர் சொல். இங்க இருக்கு பாருங்க. புஷ்பம் இதுவும் அயர் சொல். இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா புஷ்பம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பூ இல்லைன்னா மலர் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பத்தை சொல்லுவோம். பண்டிகை இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா திருவிழா. சந்தோஷம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. சர்ப்பம் அதாவது பாம்பு தான் சர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அயர் சொற்களை சொல்லுவாங்க. சர்ப்பத்திற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பாம்பு. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு
பேஜ் நம்பர் 86, 87ல இருக்கிறத பார்க்கணும். செயல்பாடு 10ல பாருங்க. பேஜ் நம்பர் 86, 87ல வந்து நான் சென்டரா கொண்டு வந்திருக்கேன். அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள கணினி பயன்பாட்டு சொற்களை உரிய சொற்களுடன் இணைத்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்களே பிராக்கெட்ல என்னென்னு கொடுத்துறாங்க பதில். கணினி திரை, வன்பொருள், விசைப்பலகை, மென்பொருள், இணையதளம், இருநிலை எண் மொழி, பல்லூடக விளையாட்டுகள், தேடு பொறிகள், மின்னஞ்சல், கருத்து பரிமாற்றம், எழுத்துரு, பதிவிறக்கம், மாற்றுவிசை குமிழி, உலகளாவிய வலைப்பின்னல், குறுந்தட்டு, செய்தி தொகுப்பு. இதற்கான கேள்வி அயற் சொற்கள்லாம் பாருங்க. ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு. அதே கீபோர்டு, மல்டிமீடியா கேம்ஸ், இன்டர்நெட், வேர்ல்டு வைடு வெப், ஷிஃப்ட் கீ, ஹார்ட்வேர், ஃப்ளாஃபி டிஸ்க், இமெயில், டேட்டாபேஸ், பைனரி லாங்குவேஜ், மானிட்டர், சாஃப்ட்வேர், வெப் சர்ச் என்ஜின், டவுன்லோட், சார்ட்டிங். இதுக்கெல்லாம் வந்து தமிழ் சொல் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு. அதுக்கடுத்தது கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை. மல்டிமீடியா கேம்ஸ் அப்படின்னா பல்லூடக விளையாட்டுக்கள். இன்டர்நெட் அப்படின்னா இணையதளம். வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னா உலகளாவிய வலைப்பின்னல். ஷிஃப்ட் கீ அப்படின்னா இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மாற்று விசை கருவி. ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள். அதே சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். ஹார்ட் அப்படின்னா வன்பொருள், சாஃப்ட்னா மென்பொருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளாஃபி டிஸ்க் அப்படின்னா குறுந்தட்டு. ஃப்ளாஃபி டிஸ்க் அப்படின்னா குறுந்தட்டு. இமெயில் அப்படின்னா இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா இமெயில். இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல். டேட்டா பேஸ் அப்படின்னா தரவுத்தளம். பைனரி லாங்குவேஜ் அப்படின்னா இருநிலை எண்மொழி. பைனரி லாங்குவேஜ்னா இருநிலை எண்மொழி. மானிட்டர் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா கணினி திரை. சாஃப்ட்வேர் அப்படின்னா இதற்கான தமிழ் சொல் மென்பொருள். வெப் சர்ச் என்ஜின் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தேடு பொறிகள். டவுன்லோட் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம். சார்ட்டிங் அப்படின்னா வரிசைப்படுத்துதல். நம்மளுக்கு இதுதான் பேஜ் நம்பர் 86, 87ல இருக்கிறது. நம்ம 8ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கின்ற பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் பார்த்துட்டோம். இப்போ 8ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் நம்மளுக்கு வந்து எதுவும் இல்லை. 8ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கிறத பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 21ல இருக்கிறத பார்க்கலாம். இதில் பாருங்க, தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம். அதாவது 3 கட்டுரை பயிற்சி கீழே இருக்கு பாருங்க. தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம். இதுல வந்து அப்பா மகன் 2 பேருக்குமான உரையாடலை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆங்கில சொற்கள் கலந்து இருக்கு. இதற்கான தமிழ் சொற்களை நம்ம கரெக்டான தமிழ் சொற்களை என்னன்னு பார்க்கணும். அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, வீக் எண்டில் பீச்சுக்கு வந்தாலே இதுதான் ப்ராப்ளம். பார்த்தாயா, காரை கூட பார்க் செய்ய முடியல. மகன், டாடி அங்கே பாருங்க, அங்க ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்.
அதற்கு அப்பா சொல்றாங்க, "அப்பாடா! ஒரு வழியா பார்க் செய்தாச்சு. மீனா, பாபு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. மம்மி கிட்ட கொடுத்துட்டு நீங்க ப்ளே பண்ணலாம். ஓகே தானே?" அப்படின்றாரு. அதற்கான மகன், "டாடி ஐஸ்கிரீம் வருது பாருங்க. எனக்கு வாங்கி தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அப்பா என்ன சொல்றாங்க, "நோ நோ, உனக்கு ஏற்கனவே ஃபீவராக இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இருக்கின்ற அயர் சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் எண்டுல பீச் இது வந்து அயர் சொல். ப்ராப்ளம் இது அயர் சொல். காரை இதுவும் அயர் சொல். ஆம், பிளேஸ் இதுவும் அயர் சொல். உங்க பார்க் இருக்குல்ல, பார்க்கும் அயர் சொல். ஆம், அதுக்கு அடுத்தது திங்ஸ் இதுவும் அயர் சொல். மம்மி இதுவும் அயர் சொல். ப்ளே இதுவும் அயர் சொல். ஓகே தானே இதுவும் ஓகே இதுவும் அயர் சொல். ஐஸ்கிரீம் இதுவும் அயர் சொல். நோ நோ இதுவும் அயர் சொல். ஃபீவர் இதுவும் அயர் சொல். ஐஸ்கிரீம் இது ஒரு அயர் சொல். அதுக்கு அடுத்தது ஸ்கூல். இதற்கெல்லாம் வந்து தமிழ் சொற்கள் என்னன்னு பார்க்கலாம். வீக் எண்டுல பீச்சுக்கு அப்படின்னா வார இறுதியில் கடற்கரைக்கு. வீக் அப்படின்னா வாரம், எண்டுனா இறுதி, பீச் அப்படின்னா கடற்கரை. ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை. ப்ராப்ளம்ன்றது வந்து பிரச்சனை. காரை கார் அப்படின்னா இதுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மகிழுந்து. பிளேஸ் அப்படின்னா இடம். டேடின்றது வந்து அப்பா, இது உங்களுக்கு தெரியும். பிளேஸ் அப்படின்னா இடம். இடத்தை தான் வந்து பிளேஸ் இருக்கு பாருங்கன்னா இடம் இருக்கு. பார்க் அப்படின்றது வந்து என்னன்னா வாகனம் வந்து நிறுத்தும் இடம் தான் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க வந்து பார்க் வந்து நம்ம 2 விதமா இருக்கலாம். வாகனம் நிறுத்தும் இடம் சொல்றோம். இன்னொன்னு வந்து நம்ப நம்ப மன அமைதிக்காக பார்க் போவோமே, அது சொல்லலாம். இங்க வந்து பார்க் வந்து வாகனம் நிறுத்தும் இடத்த தான் வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து மம்மின்றது வந்து அம்மா. திங்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா பொருட்கள். திங்ஸ் உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னா, உங்களோட பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ளேன்றது வந்து விளையாடலாம். ஓகே அப்படின்னா சரி. ஐஸ்கிரீம் அப்படின்றத வந்து அயர் சொல். இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா, பனிக்கூழ். நோ நோ அப்படின்றது வந்து இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ஃபீவர் அப்படின்னா காய்ச்சல். ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கூடம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 21ல இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 45ல இருக்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 45ல 3ல கட்டுரை பயிற்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கீழ இருக்கு பாருங்க. தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம். இது வந்து இந்த உரையாடல் வந்து பேஜ் நம்பர் 45, 46ல கன்டின்யூ ஆகுது. இதுல பாருங்க. பொது இடத்தில் ஒருவர் வந்து இந்த ஃபார்மை கொஞ்சம் பில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மற்றொருவர் என்ன சொல்றாருன்னா, "என்ன ஃபார்ம் அது? எதுக்கு அப்ளை பண்றீங்க? ஓ, ரேஷன் கார்டுக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. ஒருவர், "நானே ஃபில் பண்ணிடுவேன். ஆனால் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் புரியவில்லை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மற்றொருவர் என்ன சொல்றாங்க, "நான் ஹெல்ப் பண்றேன். கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அது போதும்" அப்படின்னு சொல்றாரு. ஒருவர் வந்து என்ன சொல்றாங்க, "சரி கேளுங்க" அப்படின்றாங்க. மற்றொருவர், "உங்க நேம் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவர் வந்து, "என் பெயர் சீனிவாசன்." மற்றொருவர் வந்து, "எங்க ஒர்க் பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஒருவர் வந்து என்ன சொல்றாங்க, அந்த ஒருவர் வந்து பிரிண்டிங் பிரஸ்ல ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மற்றொருவர் வந்து, "உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதற்கு ஒருவர் என்னங்க, "நம்பர் 6 அண்ணா ஸ்ட்ரீட், ட்ரிப்ளிகேன், சென்னை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு மற்றொருவர் வந்து, "இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இந்த உரையாடல்ல இருக்கின்ற பிறமொழி சொற்களை நீக்கி நம்மளுக்கு தமிழ்ல வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து ஃபார்ம், ஃபார்மை அப்படின்னா படிவம்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்ம்னா பேப்பர்ல ஃபார்ம் நம்மளுக்கு ஏதாவது நம்ம பேங்க்குக்கோ இல்ல வேற எங்கேயாவது ரேஷன் கார்டு ஏதாவது அப்ளை பண்ண போனா ஃபார்ம் ஒரு பேப்பர் கொடுத்து இதை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க, ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஃபார்ம். இதை வந்து படிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார்ம் அப்படின்னா படிவம். பில் அப்படின்னா ரசீது, விலை பட்டியல். பில் பண்ணி கொடுங்க அப்படின்னா இதை வந்து ரசீது. என்ன ஃபார்ம் அப்படின்னா அது என்ன படிவம் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ளை அப்படின்னா விண்ணப்பித்தல். அப்ளைன்னா விண்ணப்பித்தல். ரேஷன் கார்டு அப்படின்னா குடும்ப அட்டை. டீடைல்ஸ் அப்படின்னா விவரம். ஹெல்ப் அப்படின்னா உதவி. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்றது வந்து கொஸ்டின்னா வினாக்களுக்கு, ஆன்சர் அப்படின்னா விடை. வினாக்களுக்கு விடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா போதும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து நேம் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர். ஒர்க் அப்படின்னா வேலை. இது வந்து பிரிண்டிங் ஆஃப் ப்ரெஸ்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். அதாவது பிரிண்டிங்னா அச்சு, அச்சு இயந்திர அலுவலகத்துல வந்து உதவியாளரா நான் இருக்கேன் அப்படின்றாரு. அச்சு இயந்திர அலுவலகத்தில் உதவியாளர், அதுதான் பிரிண்டிங் பிரஸ்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். அட்ரஸ் அப்படின்னா முகவரி. நம்பர் 6 அப்படின்னா எண் 6. ஸ்ட்ரீட் அப்படின்னா தெரு இல்லைன்னா வீதி. ட்ரிபிளிகேன் அப்படின்னா திருவல்லிக்கேணியை தான் இப்போ வந்து ட்ரிபிளிகேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 45 46ல 8th ஓல்டு 3rd டேர்ம்ல இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 49ல பாருங்க. பாதம் என்னும் வட சொல்லுக்குரிய தமிழ் சொல். அப்புறம் நாமம் என்பதன் தமிழ் சொல். அதுக்கப்புறம் நதி என்பதன் தமிழ் சொல். இதெல்லாம் வந்து அயர் சொல். இதற்கான தமிழ் சொல் என்னன்னு சொல்லிட்டு டேஷ் கொடுத்துட்டாங்க. பாதம் அப்படின்னா இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா கால், காலடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாமம் என்பதன் தமிழ் சொல் அப்படின்னா பெயர். நதி இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஆறு. நதி இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஆறு. அடுத்தது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 69. இது இது வந்து ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம். இது வந்து நம்மளுக்கு கவிதாவும் மாலாவும் தோழிகள். ஒரு நாள் பகலுணவு வேலையின் போது மாலா வகுப்புக்கு வருகிறாள். கவிதா, மாலா இவங்க பேசுறத வந்து உரையாடலை கொடுத்துருக்காங்க. கவிதா என்ன சொல்றாங்க பார்க்கலாம். மாலா, வா வா, என்னப்பா ஆஃப் டே லீவா? ஏன் காலையில் கிளாஸுக்கு வரவில்லை? லேட்டாக எழுந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கேட்குறாங்க. அதுக்கு மாலா, நோ கவிதா, ஸ்கூலுக்கு கிளம்பும்போது எங்க மம்மி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக சொல்லிட்டாங்க. ஊரில் இருக்கின்ற எங்க ஆன்ட்டிக்கு இமிடியட்டா மணி ஆர்டர் அனுப்பணும்னு சொன்னாங்க. அதனால தான் மார்னிங் வர முடியல. சரி, தமிழ் டீச்சர் டெஸ்ட் வைத்தார்களா அப்படின்னு சொல்லிட்டு மாலா கேட்குறாங்க. அதுக்கு கவிதை என்ன சொல்றாங்கன்னா, வைத்தார்கள். ஆனால் என்னால் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுத முடியல. அதற்குள் பெல் அடித்து விட்டது. அதற்கு மாலா என்ன சொல்றாங்க, அப்படியா, டோன்ட் வரி, டீச்சர் மறுபடியும் டெஸ்ட் வைப்பார்கள். அப்போது நன்றாக எழுதலாம். இருவரும் பேசிய உரையாடலை படித்தீர்களா? தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேச வேண்டுமா? இதில் இருக்கின்ற அயற் சொற்கள், அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை பார்க்கலாம். என்னப்பா ஆஃப் டே லீவா? இல்லை ஆஃப் டே கிளாஸ். அப்புறம் லேட்டாக. அப்புறம் நோ, ஸ்கூலுக்கு. இதெல்லாம் வந்து அயற் சொற்கள். இதில் இருக்கின்ற அயற் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் நான் சொல்கிறேன் பாருங்க. ஆஃப் டே லீவா அப்படின்னா அரை நாள் விடுமுறையா, இல்லை அரை நாள் வந்து விடுப்பு எடுத்துக்கிட்டேயா அப்படின்ற மாதிரி. கிளாஸு அப்படின்னா வகுப்பு. லேட் அப்படின்னா தாமதம்.
போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சலகம். ஆன்டி அப்படின்னா அத்தை. நோ அப்படின்னா இல்லை. இமிடியட்டா அப்படின்னா உடனடியாக. டீச்சர் அப்படின்னா ஆசிரியர். மார்னிங் அப்படின்னா காலை. இங்க இருக்க பாருங்க மார்னிங், காலை. டெஸ்ட் அப்படின்னா தேர்வு. எல்லா கொஷினுக்கும் அப்படின்னா வினாக்களுக்கும். ஆன்சர் அப்படின்னா விடை. பெல் அப்படின்னா மணி அடித்து விட்டது. டோன்ட் வரி அப்படின்றது வந்து கவலைப்படாதே. மறுபடியும் டெஸ்ட்னா திரும்பவும் வந்து தேர்வு வைப்பாங்க அப்படின்றது. இதெல்லாம் வந்து இதில் இருக்கின்ற அயர் சொற்கள். இது வந்து பேஜ் நம்பர் 69 இருக்கின்றது. 8ஆம் வகுப்பு இருக்கின்ற பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம 9ஆம் வகுப்புல இருக்கின்ற பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பார்க்கலாம். ஒன்பதாம் வகுப்பு முதல் பருவம் பேஜ் நம்பர் 27, பேஜ் நம்பர் 28ல பேஜ் நம்பர் 27ல பாருங்க. தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம். இதுல வந்து ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இனியன் தன் வீட்டு வாயிலில் விளையாடி கொண்டிருந்தான். அவ்வழியே ஓய்வு பெற்ற அரசு அலுவலரும் தமிழ் பற்றாளருமான தமிழவேல் வருகிறார். இனியனிடம் தம்பி அப்பா இருக்கிறாரா என வினவியபடியே வீட்டிற்குள் நுழைந்தார். அவரை வரவேற்ற இனியனின் தந்தை நம்பி, வாங்க வாங்க இனியா, சேர் எடுத்து வா, ஃபேன் ஸ்விட்சை போடு என்றார். தன் மனைவியை நோக்கி, கமலா, ஃப்ரிட்ஜிலிருந்து ஐஸ் வாட்டர் எடு என பரபரப்பாக கூறினார். நாற்காலியில் உட்கார்ந்தார் தமிழவேல். ஐயா, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் என்ன குடிக்கிறீர்கள் என கேட்டார். தமிழவேல் பொறுமையுடன், நம்பி, நல்ல தமிழ் சொற்களை விடுத்து ஏன் பிறமொழி சொற்களை வலிந்து பேசுகிறீர்கள்? சேர் என்பதனை நாற்காலி எனவும் ஃபேனை மின்விசிறி எனவும் கூறலாம் அல்லவா என்றார். நம்பி வெட்கத்துடன் தலை குனிந்தார். இதிலே நம்மளுக்கு அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபேன், ஸ்விட்ச், சேர், ஃப்ரிட்ஜ், ஐஸ் வாட்டர், டீ, கூல்ட்ரிங்க்ஸ், சேர், ஃபேனை இதெல்லாம் வந்து அயர் சொற்கள். இதற்கான தமிழ் சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹைலைட் பண்ணுற பாருங்க. ஸ்விட்ச் அப்படின்னா சொடுக்கி. ஐஸ் வாட்டர் இதற்கான தமிழ் சொல் குளிர் நீர். கூல்ட்ரிங்க்ஸ் இதற்கான தமிழ் சொல் குளிர் சாறுகள். கிரைண்டர் இதற்கான தமிழ் சொல் மின் அரைவை. ஃப்ரிட்ஜ் இதற்கான தமிழ் சொல் குளிரூட்டும் பெட்டி. டீ இதற்கான தமிழ் சொல் தேநீர். வாஷிங் மிஷின் இதற்கான தமிழ் சொல் வெளுக்கை இயந்திரம். டெலிஃபோன் இதற்கான தமிழ் சொல் தொலைபேசி. ஸ்விட்ச்னா சொடுக்கி, ஐஸ் வாட்டர்னா குளிர்நீர், கூல்ட்ரிங்க்ஸ்னா குளிர்சாறுகள், கிரைண்டர் அப்படின்னா மின் அரவை, ஃப்ரிட்ஜ் அப்படின்னா குளிரூட்டும் பெட்டி, டீ அப்படின்னா தேநீர், வாஷிங் மிஷின் அப்படின்னா விழுக்கை இயந்திரம், டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி. இது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 27, 28ல் இருக்கின்றது. அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 33, 34ல் இருக்கின்றத பார்க்கலாம். முப்பத்தி 34ல் இருக்கின்றத 33ல பாருங்க. செயல்பாடு 8ல் உரையாடலில் உள்ள கணினி பயன்பாட்டு சொற்களை கண்டறிந்து அவற்றுக்கான தமிழ் சொற்களை எழுதுக. அன்பு, வா கதிர்,
ஏதோ உதவி வேண்டும் என்றாயே. அதற்கு கதிர் சொல்றாங்க, ஆமாம் அன்பு. உன் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் வசதி உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அன்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓ இருக்கிறதே. ஏன், உன் கம்ப்யூட்டர் என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதற்கு கதிர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மவுஸ் கீழே விழுந்து உடைந்து விட்டது. அதனால் எனக்கு தேவையான புது கவிதைகளை விரைவாக டவுன்லோட் செய்ய முடியவில்லை. அதற்கு அன்பு என்ன சொல்றாங்கன்னா, புது கவிதைகளா? நான் அவற்றை என் ஃபைலில் வைத்துள்ளேன், பார்க்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு கதிர், அப்படியா, காட்டு. அன்பு வந்து, இந்த கவிதைகள் போதுமா, இன்னும் வேண்டுமா? கதிர் வந்து, இப்போதைக்கு இவை போதும், காஃபி பண்ணி தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அன்பு வந்து என்ன சொல்றாங்க, சிடிலையா அப்படின்னு கேட்குறாங்க. கதிர் வந்து, இல்லை அன்பு, பென்டிரைவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதற்கு அன்பு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சரி கொடு. கதிர் வந்து, மிக்க நன்றி அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையாடலை பேஜ் நம்பர் 33ல முடிச்சிருக்காங்க. பேஜ் நம்பர் 34ல வந்து நம்மளுக்கு அயற் சொற்கள், கணினி பயன்பாட்டு சொற்கள் என்னென்ன, தமிழ் சொற்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. மற்றதுக்கு நம்மளுக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதில் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், அப்புறம் மவுஸ், வேறு டவுன்லோட், ஃபைல், அப்புறம் காப்பி, சிடி, பென்ட்ரைவ், இதெல்லாம் வந்து கணினி பயன்பாட்டு சொற்கள். இதற்கான தமிழ் சொற்கள் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி, இன்டர்நெட் அப்படின்னா இணையதளம், மவுஸ் அப்படின்னா சுட்டி, ஃபைல் அப்படின்னா தகவல் தொகுப்பு, கோப்பு. அதாவது நம்ம ஃபைல்னா டேட்டாவை வந்து ஒரு இடத்துல நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்காக எடுத்து வைக்கிற இடம் தான் ஃபைல். அது வந்து தகவல் தொகுப்பு, இல்லைன்னா வந்து அதை கோப்புன்னு சொல்லலாம். காப்பி பண்ணுறது வந்து என்னன்னா நகல், அதை வந்து காப்பி, ஒரு நகல் எடுக்கிறது. சிடி அப்படின்னா குறுந்தகடு, பென்ட்ரைவ் அப்படின்னா விரலி, பென்ட்ரைவ் அப்படின்னா விரலி, சிடி அப்படின்னா குறுந்தகடு. அடுத்தது பேஜ் நம்பர் 84. இதில் கிரேக்கம், அதற்கு இணையான தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கடல் கடந்த தமிழ். கிரேக்கத்தில் ஒரைசா அப்படின்னா தமிழில் வந்து அரிசி. கிரேக்கத்தில் வந்து கரோரா அப்படின்னா தமிழில் வந்து கருவூர். கிரேக்கத்தில் வந்து கபிரில் அப்படின்னா தமிழில் வந்து காவிரி. கிரேக்கத்தில் வந்து கொமாரி அப்படின்னா தமிழில் வந்து குமரி. கிரேக்கத்தில் வந்து திண்டீஸ் அப்படின்னா தமிழில் வந்து தொண்டி. கிரேக்கத்தில் வந்து மதோரா அப்படின்னா தமிழில் வந்து மதுரை. கிரேக்கத்தில் வந்து முசிறில் அப்படின்னா நம்மளுக்கு தமிழில் வந்து முசிறி. முசிறில், முசிறி. இதுதான் நம்மளுக்கு பேஜ் நம்பர் 84ல் இருக்கின்ற டேட்டா. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து 9ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் வந்து என்னென்ன டேட்டா செட்கள் பார்க்கலாம். ஒன்பதாம் வகுப்பு 2ஆம் பருவம், பேஜ் நம்பர் வந்து 33. இதில் வந்து செயல்பாடு 7. இதில் வந்து
பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்கள் எழுதுதல் கொடுத்துருக்காங்க. கடிதத்தில் உள்ள அடிக்கோடிட்ட பிறமொழி சொற்களையும் அவற்றுக்கான தமிழ் சொற்களையும் எடுத்து எழுதுக. திரு குற்றாலம் 10/11/1953. அன்புள்ள கல்கி அவர்களுக்கு. நாடகக்காரி என்னும் நூலை வாசிக்கும் போதெல்லாம் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றியும் பாராகிராஃப் முடிவில் சிந்திக்க நேரும். எவ்வளவு அழகாய், எளிதாய், இயல்பாய் இழுத்து செல்கிறது தமிழ் என்று வியந்து கொண்டே போனேன். கதை எத்தனையோ சிக்கல்களுக்குள்ளே எல்லாம் மடங்கியும் துள்ளியும் போனாலும் தெளிவில் குறைவில்லை. அதிசயம், ஆனந்தம் எல்லாம் மனசை எளிதில் பற்றி கொள்கின்றன. தமிழுக்கு ஓர் இலக்கியம் கிடைத்தது, மிக்க சந்தோஷம். அன்புடன் டி.கே. சிதம்பரநாதன். மகிழ்ச்சி, பேருவகை, வியப்பு, பத்தி, உடல்நலம், படிக்கும். இங்க பாருங்க, இந்த பேராகிராஃப்ல வந்து அவங்களே வந்து அண்டர்லைன் பண்ணிட்டாங்க எது எது வந்து அயர் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அதற்கான என்னென்ன பதில் வரணும் அப்படின்றத வந்து பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்க. இதை நம்ம பொறுத்துக்க மாதிரி நம்ம எழுதணும். அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள்னு சொல்லிட்டு வாசிக்கும் அப்படின்னா படிக்கும்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னா உடல் நலம், பாராகிராஃப் அப்படின்னா பத்தி, அதிசயம் அப்படின்னா வியப்பு, ஆனந்தம் அப்படின்னா பேருவகை, சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி. வாசிக்கும் அப்படின்னா வாசிக்கும் தமிழ் சொல் படிக்கும், ஆரோக்கியம் தமிழ் சொல் உடல் நலம், பாராகிராஃப் தமிழ் சொல் பத்தி, அதிசயம் தமிழ் சொல் வியப்பு, ஆனந்தம் தமிழ் சொல் பேருவகை, சந்தோஷம் தமிழ் சொல் மகிழ்ச்சி. இது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 33 இருக்கிறது. அடுத்தது பேஜ் நம்பர் 54 இருக்கின்றத நம்ம பார்க்கலாம். ஐம்பத்தி 54 பாருங்க. பிறமொழி சொற்களை நீக்கி உரிய தமிழ் சொற்களை எழுதுக. தமிழ் மொழியில் எழுதும்போது தமிழ் சொற்களையே பயன்படுத்துதல் வேண்டும். நடைமுறையில் உள்ள பிறமொழி சொற்களையும் அவற்றுக்கு இணையான தமிழ் சொற்களையும் அறிந்தால் பிறமொழி கலப்பின்றி எழுதலாம். தமிழ் சொல் அறிவோம் சொல்லிட்டு கொடுத்துட்டு பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் கொடுத்துட்டாங்க. பிறமொழி சொற்கள் மட்டும் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம தமிழ் சொற்கள் எழுதணும். அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர். அர்த்தம், அர்த்தம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பொருள். அலங்காரம் இதற்கான தமிழ் சொற்கள் பார்த்தீங்கன்னா ஒப்பனை. ஆரம்பம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தொடக்கம். விஞ்ஞானம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா அறிவியல். தீபம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா விளக்கு. கும்பாபிஷேகம் இதற்கான தமிழ் சொற்கள் பார்த்தீங்கன்னா குடமுழுக்கு. சாவி இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா திறவுகோல். சரித்திரம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வரலாறு. சபதம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா உறுதி. சாதம் இதற்கான தமிழ் சொல் சோறு. பௌத்திரி இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பெயர்த்தி. இது வந்து நம்மளுக்கு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு செகண்ட் டேர்ம்ல இருக்குன்றது. 9ஆம் வகுப்பு தேர்ட் டேர்ம்ல இருக்கிறத பார்க்கலாம். ஒன்பதாம் வகுப்பு 3ஆம் பருவம் பேஜ் நம்பர் 25 89 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ் நம்பர் 25 இருக்கிறத பார்க்கலாம். தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம்னு சொல்லிட்டு டாபிக்ல பாருங்க ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தமிழ் சொல் அறிவோம் கீழே கொடுத்துருக்காங்க. பத்தி பாருங்க ஃபர்ஸ்ட். குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுத்தான் பிரதான தொழில்.
குபேர பூபதி பட்டத்திற்கு வந்ததும் சமஸ்தானத்து மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த வேண்டும் என எண்ணினார். முக்கியஸ்தர்களுடன் ஆலோசித்து விஞ்ஞான வசதிகளை பயன்படுத்தி தொழிற்புரட்சி செய்தார். சினிமா தியேட்டர்கள், ஓட்டல்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கள் பெருகின. பிளஸர் கார்கள், பஸ்கள், ரயில்கள், ஏரோப்ளேன்கள் எங்கும் நிரம்பின. இதற்கெல்லாம் தேவையான பணத்தை தன் கஜானாவிலிருந்து வாரி வாரி கொடுத்தார். ஆனால் விவசாய தொழிலை அடியோடு மறந்து போனார். அதன் விளைவு நாட்டில் உணவு பஞ்சம் தலைவிரித்தாடியது. விவசாய இலாகாவை பெருக்க வேண்டும், உத்தியோகஸ்தர்களை அப்பாயிண்ட் செய்யுங்கள் என ஆலோசனை கூறினார் ஒருவர். தமிழ் சொல் அறிவோம். இதுல அயர் சொற்கள் நிறைய பார்த்தோம். சமஸ்தானம், தியேட்டர், ஹோட்டல், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், காரு, பஸ்ஸு, ரயிலு, ஏரோப்ளைன் இதெல்லாம் அயர் சொற்கள் தான். இதற்கான தமிழ் சொற்களை அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. சமஸ்தானம் அப்படின்னா அரசு. முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர். சமஸ்தானம் அப்படின்னா அரசு. முக்கியஸ்தர் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா முதன்மையானவர். சினிமா தியேட்டர் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா திரையரங்கம். பிளஸர் கார் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மகிழுந்து. ஏரோப்ளேன் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வானூர்தி. இலகா இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா துறை. அப்பாயிண்ட் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பணி அமர்த்தல். பிரதானம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா முதன்மை. விஞ்ஞானம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா அறிவியல். பஸ் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பேருந்து. ரயில் இதற்கான தமிழ் சொல் தொடர்வண்டி. கஜானா இதற்கான தமிழ் சொல் கருவூலம். உத்தியோகஸ்தர் இதற்கான தமிழ் சொல் அலுவலர். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இதற்கான தமிழ் சொல் பலபொருள் அங்காடி. இது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 25 இருக்கு. அடுத்தது பேஜ் நம்பர் 89. பேஜ் நம்பர் 89 அதனோட தொடர்ச்சி 90 இருக்கு. செயல்பாடு 10. பிறமொழி சொற்களை இனங்காணல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் தொடர்களில் தமிழ் சொற்களுடன் பிறமொழி சொற்களும் விரவியுள்ளன. அவற்றை கண்டறிந்து அவற்றிற்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. ஃபர்ஸ்ட் பாருங்க. அகிலம் போற்றும் வகையில் நம் இந்தியா வளர்ச்சி அடைந்து வருகின்றது. இதுல டேஷ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு பிறமொழி சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகிலம் அப்படின்னா உலகம். அகிலம் அப்படின்னா உலகம். அகிலம்னா உலகம். ஃபர்ஸ்ட்டுக்கு அகிலம் அப்படின்னா உலகம். இரண்டாவது பாருங்க. பார்வை நேரம் முடிந்ததனால் மாவட்ட ஆட்சியரை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டது. இதுல இருக்கின்ற அயர் சொற்கள் பார்த்தீங்கன்னா அனுமதி அப்படின்னா இசைவு. அனுமதி அப்படின்னா இசைவு. அகிலம் அப்படின்னா உலகம். அனுமதி அப்படின்னா இசைவு. அடுத்தது மூணாவது பார்க்கலாம். பண்டை கால தமிழர் வில், வேல், வாள் முதலிய ஆயுதங்களை ஏந்தி போர் புரிந்தனர். இதுல இருக்கின்ற அயர் சொல் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள். ஆயுதங்கள் அப்படின்னா தமிழ்ல போர்க்கருவி. நான்காவது பாருங்க. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. இதுல உபதேசங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அயர் சொல். இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா அறிவுரைகள். ஐந்தாவது பாருங்க. மாறனுக்கு அரசு வேலை கிடைத்ததனால் கம்பீரத்துடன் ஊரை வலம் வந்தான். வேலை அப்படின்னா பணி. தமிழ் சொல் வேலைக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பணி. கம்பீரத்துடன் அப்படின்னா கம்பீரத்துடன் ஒரு மிடுக்கு, மிடுக்குடன், மிடுக்குடன் வலம் வந்தான். அடுத்தது ஆறாவது பாருங்க. நாம் எழுதுவதற்கு காகிதங்களை பயன்படுத்துகிறோம். இதுல காகிதம்ன்றது அயர் சொல். தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தாள். ஏழாவது பாருங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது ஔவை மொழி.
இதுல வந்து திரவியம் அப்படின்னா செல்வம். திரவியம் இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா, இதற்கான சொல் பார்த்தீங்கன்னா, தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா செல்வம். 8வது பாருங்க. செய்தித்தாளுக்கு செய்திகளை திரட்டி தருவதில் நிருபரின் பங்கு இன்றியமையாதது. திரட்டி அப்படின்னா சேகரித்து. திரட்டி அப்படின்னா சேகரித்து. 9வது பாருங்க. நீதிக்கு தலை வணங்கு என்பது ஆன்றோர் வாக்கு. ஆன்றோர்ன்றது வந்து சான்றோர். 10வது பாருங்க. ஒரு வருடத்திற்கு 12 மாதம் உள்ளன. ஒரு ஆண்டுக்கு வருடம் வருடம்ன்றது வந்து வட சொல். ஆண்டுன்றது தான் தமிழ் சொல். 9ஆம் வகுப்புல இருக்கின்றத வந்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்த்துட்டோம். அடுத்தது 10ஆம் வகுப்பு ஓல்டு புக்ல இருக்கின்றத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 31 ஃபர்ஸ்ட். பேஜ் நம்பர் 31ல பாருங்க. நம்மளுக்கு ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம் அப்படின்ற உரையாடல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பூங்காவில வந்து என்ன பேசுறாங்கன்றத பாருங்க. டாடி, வர்ற சண்டே எனக்கு பர்த்டே. பட் நீங்க இன்னும் எனக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்கவில்லையே. ஒய் டாடி? என்னோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி கால் பண்ணியிருக்கிறேன். சண்டே வரத்துக்கு இன்னும் 6 டேஸ் இருக்குதே. டோன்ட் வரி, டுமாரோ ஈவினிங் ஷாப்பிங் போலாம். இப்போ உனக்கு ஹாப்பி தானே? தந்தைக்கும் மகளுக்கும் நடந்த உரையாடலை படித்தீர்களா? இதில் இருக்கின்ற அவங்களே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கின்ற அயர் சொற்கள் பார்த்தீங்கன்னா டேடி, டேடி, சண்டே, பர்த்டே, பட், பர்த்டே ட்ரெஸ், ஒய் டேடி, ஃப்ரெண்ட்ஸ், கால், சண்டே, 6 டேஸ், டோன்ட் வரி, டுமாரோ ஈவினிங் ஷாப்பிங், ஹாப்பி. இதெல்லாம் வந்து அயர் சொற்கள். டேடின்றது வந்து இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா அப்பா. சண்டே இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. பர்த்டே இதற்கான தமிழ் சொல் பிறந்த நாள். பட் அப்படின்னா இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஆனாலும். ட்ரெஸ் அப்படின்னா இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா துணி, உடை. ஒய் டேடி இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஏன் அப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா நண்பர்கள். கால் அப்படின்னா அழைப்பு. கால் பண்ணு அப்படின்னா அழைப்பு. 6 டேஸ் அப்படின்னா 6 நாட்கள். டுமாரோ ஈவினிங் ஷாப்பிங்ன்றது வந்து நாளை மாலை பொருள் வாங்குதல். ஷாப்பிங்னா பொருள் வாங்குறது தான் வந்து ஷாப்பிங் சொல்லுவாங்க. டோன்ட் வரி அப்படின்றது வந்து கவலை வேண்டாம். ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சி. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 31ல இருக்கின்றது. அடுத்தது பேஜ் நம்பர் 83. எண்பத்தி மூணுல பாருங்க. பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. இதுலயே வந்து 5 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ஷேத்திரங்கள் தோறும் சென்று விக்கிரகங்களை வழிபடுக. 2வது இம்மார்க்கத்தில் யாத்திரை செல்லுங்கள். 3வது இந்த ஷர்ட் மிகவும் காஸ்ட்லியானது. 4வது நாளை நடக்கவிருக்கும் மேட்சில் இந்தியா கண்டிப்பாக வின் செய்யும். 5வது நான் இந்த காலேஜின் ஓல்டு ஸ்டூடெண்ட். இதில் இருக்கின்ற அயர் சொற்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து க்ஷேத்திரங்கள் அப்படின்னா சத்திரங்கள், இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சத்திரங்கள். க்ஷேத்திரங்கள் அப்படின்னா சத்திரங்கள். 2வது பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் இருக்குல்ல, இறைவனை அடையக்கூடிய வழி. யாத்திரை செல்லுங்கள் அப்படின்னா யாத்திரைன்றது வந்து பயணம், பிரயாணம். அதாவது இம்மார்க்கத்தில் இறைவனை இந்த இதுல வந்து இந்த ஜென்மத்துல வந்து இறைவனை அடையக்கூடிய வழி, அந்த அந்த பயணத்துல வந்து மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வதுல சொல்றாங்க.
3வது வந்து இந்த ஷர்ட்ன்றது வந்து சட்டை. காஸ்ட்லியானதுன்றது வந்து விலை உயர்ந்தது. 4வதுல இருக்கின்ற அயற் சொற்கள் பாருங்க. மேட்ச் அப்படின்னா போட்டி. வின் அப்படின்னா வெற்றி. 5வதுல இருக்கின்ற அயற் சொற்கள் பார்க்கலாம். காலேஜின் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா கல்லூரியின் முன்னாள் மாணவன். ஓல்டு ஸ்டூடெண்ட்னா பழைய மாணவன், முன்னாள் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 172. 172ல உரையாடல் கொடுத்துருக்காங்க. தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம். வீட்ல இதுல வந்து உரையாடல் என்னன்னு பாருங்க. பள்ளியிலிருந்து வீட்டிற்குள் விரைந்து நுழைந்த பாரி தன் ஸ்கூல் பேக்கை தூக்கி போட்டு விட்டு மம்மி வாட்டர் என்று குரல் கொடுத்தான். பள்ளியில் இருந்து வந்தவுடன் ஏண்டா இப்படி கத்துகிறாய்? கை கால்களை வாஷ் செய்து கொண்டு வா, சூடாக உனக்கு பிடித்த டிஃபன் செய்து வைத்திருக்கிறேன், போய் யூனிஃபார்ம் மாற்றிக்கொண்டு வா என்றாள் அவள் தாய். போம்மா என்று கூறிக்கொண்டு ஃபேனை சுழலவிட்ட பாரி டிவியை போட்டான். ஸ்கூல் விட்டு வந்தவுடனே எதற்கு டிவி? ஹோம்ஒர்க் செய்துவிட்டு அப்புறம் பார்க்கலாம் என்றான் அவள். அப்புறம் பார்க்கலாம் என்றாள் அவன் தாய். இதுல இருக்கின்ற பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொற்களை பார்க்கணும். இதுல மம்மி, வாட்டர், ஸ்கூல் பேக் இதெல்லாம் வந்து அயற் சொற்கள்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதற்கான தமிழ் சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பேக் அப்படின்னா பள்ளி பை. மம்மி வாட்டர் அப்படின்னா அம்மா நீர். வாஷ் அப்படின்னா கழுவு. டிஃபன் அப்படின்னா காலை உணவு, சிற்றுண்டி அப்படின்னு சொல்லலாம். யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை. ஃபேனை அப்படின்னா மின் விசிறி. டிவி அப்படின்னா தொலைக்காட்சி. ஹோம் ஒர்க் அப்படின்னா வீட்டு பாட வேலை. ஹோம் ஒர்க்னா வீட்டில் செய்கிற வேலை, வீட்டில் நம்மளுக்கு ஹோம் ஒர்க் கொடுப்பாங்களா அதுதான் வீட்டு பாட வேலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பேஜ் நம்பர் 223. இது வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 223, பேஜ் நம்பர் 224 நம்மளுக்கு இருக்கு. ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இருநூத்தி 223ல பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுதல். அவங்களே பிறமொழி சொற்கள், தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அங்கத்தினர் இதற்கான தமிழ் சொல் உறுப்பினர். அதிகாரி இதற்கான தமிழ் சொல் அலுவலர். அதிபர் இதற்கான தமிழ் சொல் தலைவர். அந்நியர் இதற்கான தமிழ் சொல் அயலார். 5வது அபிஷேகம் இதற்கான தமிழ் சொல் நீராட்டு. 6வது அபூர்வம் இதற்கான தமிழ் சொல் புதுமை. 7வது அலங்காரம் இதற்கான தமிழ் சொல் ஒப்பனை. 8வது அனுமதி இதற்கான தமிழ் சொல் இசைவு. 9வது ஆபத்து இதற்கான தமிழ் சொல் இடர். 10வது ஆராதனை இதற்கான தமிழ் சொல் வழிபாடு. 11வது ஆசீர்வாதம் இதற்கான தமிழ் சொல் வாழ்த்து. 12வது லஞ்சம் இதற்கான தமிழ் சொல் கையூட்டு. 13வது லாபம் இதற்கான தமிழ் சொல் வருவாய். 14வது இதற்கான உத்தரவு இதற்கான தமிழ் சொல் ஆணை. 15வது உத்தியோகம் இதற்கான தமிழ் சொல் பணி. 16வது உபயோகம் இதற்கான தமிழ் சொல் பயன். 17வது கிராமம் இதற்கான தமிழ் சொல் சிற்றூர். 18வது
குமாரன் இதற்கான தமிழ் சொல் மகன். 19வது சாவி இதற்கான தமிழ் சொல் திறவுகோல். 20வது நஷ்டம் இதற்கான தமிழ் சொல் இழப்பு. 21வது நாஸ்டா இதற்கான தமிழ் சொல் சிற்றுண்டி. 22வது பாக்கி இதற்கான தமிழ் சொல் நிலுவை. 23வது கஜானா இதற்கான தமிழ் சொல் கருவூலம். 24வது விஞ்ஞானம் இதற்கான தமிழ் சொல் அறிவியல். 25வது ஜனங்கள் இதற்கான தமிழ் சொல் மக்கள். 26வது நிபுணர் இதற்கான தமிழ் சொல் வல்லுனர். 27வது ஹாஸ்பிட்டல் இதற்கான தமிழ் சொல் மருத்துவமனை. 28வது டீ ஸ்டால் இதற்கான தமிழ் சொல் தேநீர் கடை. 29வது பஸ் ஸ்டாண்ட் இதற்கான தமிழ் சொல் பேருந்து நிலையம். 30வது போஸ்ட் ஆஃபீஸ் இதற்கான தமிழ் சொல் அஞ்சலகம். அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 224ல் அண்டர்லைன் பண்ணுற பாருங்க. ஈல வந்து பிறமொழி சொற்களை நீக்கி உரிய தமிழ் சொற்களை எழுதுக. ஃபர்ஸ்ட் பாருங்க. முதலாவது வேலன் சுய தொழிலில் அதிக லாபம் ஈட்டினான். இதுல வந்து லாபம்ன்றது அயர் சொல். இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வருவாய். இரண்டாவது பாருங்க. அந்த விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு மிகவும் புதுமையானது. விஞ்ஞானி அப்படின்றது வந்து தமிழ் சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல். மூன்றாவது அனைவரையும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தலைவர் அழைப்பு விடுத்தார். இதுல விரதம், உண்ணாவிரதம், விரதம்ன்றது வந்து நோன்பு. நான்காவது பாருங்க. அவர் உடற்கூறு மருத்துவத்தில் மிக சிறந்த நிபுணர். நிபுணர் வந்து அயர் சொல். இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வல்லுனர். அடுத்தது ஐந்தாவது பாருங்க. அலங்கரித்து கொள்வதில் பெரு வியப்பு கொண்டிருந்தாள் எழிலி. அலங்காரம் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஒப்பனை. அதுக்கு அடுத்தது நம்ம பேஜ் நம்பர் 28ல் பார்க்காம இருக்கோம். பேஜ் நம்பர் 28ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து ஊல பாருங்க. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல இரண்டாவது தான் வந்து பிறமொழி சொல் இல்லாம தொடரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது. இரண்டாவது பாருங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. மூன்றாவது அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது. இதுல விவாதம் ஃபர்ஸ்ட்ல இருக்கின்ற விவாதம், மூன்றாவதுல இருக்கின்ற கான்வர்சேஷன் இதெல்லாம் வந்து பெயர் சொல். இது வந்து உரையாடல்ன்றது தான் கரெக்டான தமிழ் சொல். அப்ப இரண்டாவது தான் பிறமொழி சொல்லற்ற தொடர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 10ஆம் வகுப்புல இருக்கின்ற பெயர் சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது 11ஆம் வகுப்புல இருக்கின்ற பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை பார்க்கலாம். பதினொன்றாம் வகுப்பு பேஜ் நம்பர் 210ல் பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்கள் இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணிக்கலாம். நிருபர் இதற்கான தமிழ் சொற்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர். வாசகர் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா
படிப்பவர். பத்திரிகை இதற்கான தமிழ் சொல் இதழ். ஆச்சரியம் இதற்கான தமிழ் சொல் வியப்பு. விஞ்ஞானம் இதற்கான தமிழ் சொல் அறிவியல். சித்திரம் இதற்கான தமிழ் சொல் ஓவியம். சந்ததி இதற்கான தமிழ் சொல் வழி தோன்றல். உத்தேசம் இதற்கான தமிழ் சொல் கருத்துகை. அபிவிருத்தி இதற்கான தமிழ் சொல் மிகு வளர்ச்சி. நிருபர் செய்தியாளர். வாசகர் படிப்பவர். பத்திரிகை இதழ். ஆச்சரியம் வியப்பு. விஞ்ஞானம் அறிவியல். சித்திரம் ஓவியம். சந்ததி வழித்தோன்றல். உத்தேசம் கருத்துகை. அபிவிருத்தி மிகு வளர்ச்சி. அடுத்தது தேசம். தேசம் நம்ம சொல்றோம், ஆனா தேசம்ன்றது கூட அயற் சொல் தான். இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா நாடு. விமர்சனம் இதற்கான தமிழ் சொல் திறனாய்வு. சுதந்திரம் இதற்கான தமிழ் சொல் விடுதலை. பரிவாரங்கள் இதற்கான தமிழ் சொல் உறவினர்கள். வசூல் இதற்கான தமிழ் சொல் தண்டல். ஜாமீன் இதற்கான தமிழ் சொல் பிணை. பிரசுரித்தல் இதற்கான தமிழ் சொல் வெளியிடுதல். தீர்மானம் இதற்கான தமிழ் சொல் முடிவு. தேசம் நாடு. விமர்சனம் அப்படின்னா திறனாய்வு. சுதந்திரம் அப்படின்னா விடுதலை. பரிவாரங்கள் அப்படின்னா உறவினர்கள். வசூல் அப்படின்னா தண்டல். ஜாமீன் அப்படின்னா பிணை. பிரசுரித்தல் அப்படின்னா வெளியிடுதல். தீர்மானம் அப்படின்னா முடிவு. நம்ம ஓல்டு புக்ல இருக்கின்ற பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஃபர்ஸ்ட் இதை படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த அவுட் சோர்ஸ்ல இருக்கிறத படிங்க. ஃபர்ஸ்ட் புக்ல இருக்கிறத நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போங்க ஆஃபீஸர்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் ஆஃபீஸர்ஸ்.